புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுது. "உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்" என்றார். இது வந்து ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொல்றாங்க. இன்னைக்கு எதற்காக இஸ்ரேல் நாடு வந்து மத்த நாடுகளை விட சிறந்து காணப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாடெல்லாம் இஸ்ரேலோட ஒப்பந்தம் செய்யுதோ, அதுக்கு ஆதரவு குடுக்குதோ, அந்த நாடெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வரோம். இது இப்ப மாத்திரம் கிடையாது. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் இதுதான். "உன்னுடைய ஜனத்தா" உன்ன பார்த்து யாராவது சபிச்சாங்கன்னா, நீங்க சபிக்கப்படுவீங்க. இன்னைக்கு அநேக மக்கள் வந்து ஆபிரகாமின் வம்சத்தார் இஸ்ரேல் மக்கள்ங்கிற விஷயம் தெரியாம பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன வச்சுக்கிட்டோ, இல்லாட்டி ஒரு மனசுல ஒரு 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 வன்மம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூத இனத்த பார்த்தோ, இஸ்ரேல் இனத்த பார்த்து நம்ம வந்து சபிக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாங்க, "இந்த ஜனத்தை நீ சபிக்கும்போது, நீ சபிக்கப்படுவாய்" சொல்லப்பட்டிருக்கு. இதே இந்த ஜனத்தை நீ ஆசீர்வதிக்கப்படும்போது, நீர் ஆசீர்வதிக்கப்படுவாய் சொல்லப்பட்டிருக்கு. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம்.